வேலவா தமிழ் வித்தகா சண்முகா அகார உகார மகார தத்துவத்தினுள் விளங்கி வல்லினம் மெல்லினம் இடையினத்திற்கு கர்த்தாவாகி உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்துக்களெல்லாம் வீற்றிருக்கக்கூடிய பெருமானே, இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் நல்லருள் புரிந்து துணையாய் நின்று வினைகளை களைந்து நல்லதே நடக்க நின் அருள் தர வேண்டும் அப்பா. பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் உடனிருந்து எல்லா பலமும் நலமும் ஒன்று குமிழ எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். வணக்கம். போன வாரம் இந்த மண்ணுக்குள்ளே பிரச்சனை இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம கடைசியாக நிறுத்தணும். அது ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, எப்படி கண்டுபிடிக்கலாம், தண்ணிக்குள்ளே போட்டால் எப்படி கண்டுபிடிக்கலான்னு. எந்த மண் படிவமாகட்டும், நீங்கள் எந்த இடத்துல என்ன செய்ய போகிறீங்க, அது வீடு கட்டுறதாகட்டும், என்ன எது செய்தாலும் சரி, அந்த மண்ணை சுத்தப்படுத்த வேண்டுமா வேண்டாமா, அப்படியே நாம் கடக்கால் எடுத்து பூஜை செய்து கட்டிடலாமா அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி எடுத்துக்கோங்க. டம்ளரில் வெத்தலையோ அல்லது ஒரு மரக்கட்டையோ அல்லது ஒரு பேப்பர் கூட வச்சு மேலே வச்சுட்டு நீங்கள் வடக்கே அமர்ந்து அந்த கிளாஸ் கிழக்கே வைத்து அதுக்குள்ளே மண்ணை போடுங்க. போடும் பொழுது ஓம் பௌம வசம் சரசர ஸ்வாஹா, ஓம் பௌம வசம் சரசர ஸ்வாஹா அப்படின்னு 9 முறை சொல்லிவிட்டு அந்த மண்ணை போடுங்க. அந்த மண் போட்டு ஒரு 2 நிமிஷம் காத்துருங்க. அது மேலே உடனே ஏடு கட்டுவது, ஆடை பாலாடை எப்படி இருக்கோ அந்த பாலாடை மாதிரி கட்டிடுச்சுன்னா கண்டிப்பாக அந்த மண்ணில் தோஷம் இருக்கிறது. அது இலகுவாக இருக்கும், சில நேரத்தில் அந்த கிளாஸ் முழுக ஆகிடும், அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி இருந்தாலும் சரி, ஆடை கட்டிடுச்சா அதை நம்ம சுத்தி செய்யணும். போட்ட உடனே ஆடை கட்டாமல் கொஞ்சம் நேரம் பொறுத்து கட்டுதுன்னா பார்க்க வேண்டியது அல்ல. அதே போன்று கீழே மண் கரையாமல் கட்டியாகவே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஆடை கட்டுறது, இன்னொரு பக்கம் கீழே போய் அது மண் தண்ணியில் போட்டால் கொஞ்சம் நேரம் ஊறி கரையணும் இல்லையா, கரையாமல் அப்படியே இருந்துச்சுன்னா அந்த மண்ணுக்கும் நாம் சுத்தி செய்ய வேண்டும். அந்த பூமிக்கு சுத்தி செய்து நம்ம, ஏன்னா எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம பூமிக்குள்ளே எது வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதை சுத்தம் செய்ய வேண்டும். நான் சுத்தம் செய்கிற விஷயத்தை நிறைய சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உங்கள் நினைவுக்கு மீண்டும் சொல்லுகின்றேன். முதல்ல அந்த இடத்த நல்லா கொத்தி உழுதுட்டு அது அப்புறம் நம்ம மஞ்சள் தண்ணி தெளித்து கோமியத்தை தெளித்து கோயிலுக்கு அபிஷேகம் செய்து வர தண்ணியை கோயிலில் எடுத்துகிட்டு அதையும் கலந்து தெளிச்சுட்டு அதை பசுஞ்சாணி நன்றாக கரைத்து தெளித்து விட்டுட்டு நம்ம நவதானியங்களை விதைக்கணும். இந்த நவதானியங்களை விதைச்சி அது நல்லா முளைக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும். அது நல்லா முளைத்த பிறகு பசுவை கொண்டு அதை மேய வைக்க வேண்டும், சாப்பாடு மாதிரி சாப்பிட வைக்க வேண்டும். அப்படி பசு சாப்பிட்டதும் அந்த மனைக்கு அன்று பூசணிக்காய் சுத்தி போட்டு உடைத்து சாம்பிராணி பகை போட்டு பிறகு நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க. இந்த மண் தண்ணியில் போடும்பொழுது சொல்கிற மந்திரத்தை அந்த மனையில் நின்று நம்ம ஈசானியத்தில் நின்று 9 முறை சொல்லிட்டு ஆரம்பிங்க. அந்த மண் தோஷம் எதுவாக இருந்தாலும் சரியாயிடும். இப்படி கண்டுபிடிங்க. அது ஒரு பெரிய தன்மை இருக்குது. அதனால ஒரு பக்தர், ஹலோ ஹலோ வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நாங்கள் சென்னையிலேருந்து பேசுகிறோம் சாமிஜி. யாருக்காக கேட்க போகிறீங்கம்மா? எனக்கு வளர்மதி, எனக்கு தான் சாமிஜி. வளர்மதி அம்மா, வயசு என்னாச்சு? எனக்கு 47 வயசு ஆகுதுமா சாமி. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்குது? குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கீங்களா? இல்லைங்க சாமிஜி. பிரிஞ்சிருக்கீங்களா, சேர்ந்துருக்கீங்களா? இல்லை, வீட்டில் தான் இருக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லாமல் தான் இருக்கிறோம் சாமி. நான் எவ்வளோ நாளாக நிகழ்ச்சி பார்க்குறீங்கம்மா? நான் அடிக்கடி உங்கள் நிகழ்ச்சியை பார்ப்பேன் சாமி, ட்ரை பண்ணுவேன், எனக்கு கிடைக்காது. பரவாயில்லம்மா. என்ன ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுங்கம்மா. அடிக்கடி எனக்கு வயிறு வலிக்கும் சாமிஜி. சரி. எனக்கு பசங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம், மனசு கஷ்டமாக இருக்கும். வளர்மதிம்மா, என்னங்க சாமி? முதல்ல வயிறு வலிக்குது இல்லை? ஆமாங்க சாமிஜி. சரி, வயிறு எதனால் டாக்டரை பார்த்தீங்களா? வயிறு புண்ணாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாமிஜி. சரிம்மா, அதுக்கு ஏதாவது மருந்து எடுத்துக்கிறது தானே? மருந்து அந்த ஓமஸ்டி மாத்திரை தான் போடுவேன் சாமி. அடிக்கடி வயிறு ஊதிக்குது.
ஓமிப்ரசோல் மாத்திரை நிறைய போடுறீங்களா? அது போட்டா எனக்கு வயிறு கொஞ்சம் இதா இருக்கும் சாமிஜி. இல்லைம்மா, அது அதை மாற்றிடுங்க, அது வேண்டாம். சரி சாமிஜி. ஜீரகாதி அரிஷ்டம்னு இருக்கும், அது வந்து ஆகாரத்துக்கு பிறகு 3 மூடி மருந்து 6 மூடி தண்ணி கலந்து 3 வேளைக்கும். அதே மாதிரி குங்குளிய வெண்ணெய்ன்னு இருக்கும், அது வெறும் வயிற்றுல ஆகாரத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து 3 வேளைக்கும் சாப்பிடுங்க. இது ரெண்டுமே ஆறிடும். கொஞ்சம் கொஞ்சம் லாங்காக 3 மாதம் 4 மாதம் எடுங்க. உங்களுக்கு அது வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குமா. முதல்ல இந்த வளர்மதி பேரே சரி கிடையாது. அது வீட்டில் யாருக்குமே வளர்ச்சி, மேன்மை, வேலை கிடைக்கிறது, பணம் வர்றது, நிம்மதியாக இருக்கிறது, நகை தங்கிறது இருக்காதுமா. புரியுதா? இது வந்து நான் எடுத்து இதில் நிறைய இப்போ உங்கள் கணவர் பேர் கேட்டு அவரு கேட்டு அதுக்கப்புறமா போய் நான் சுற்றணும். முதல்ல மருந்து எடுத்துக்கோங்க. சரிங்க சாமிஜி. ஒரு முறை நேரில் வந்து பார்த்துருங்கம்மா. நேரில் வரேங்க சாமிஜி. ஆமாம், நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்கள், எங்கேருந்து பேசுகிறீங்க? சாமிஜி வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. வந்தாசி பக்கத்தில் மோட்டூர்லேருந்து பேசுகிறேன் சாமிஜி. சொல்லுமா, யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? எங்கள் ஹஸ்பண்டுக்காக தான் கேட்கணும். அவர் பேர் என்னம்மா? ரவி சாமிஜி. என்ன வயசாச்சும்மா? 43. எவ்வளோ கடன் வச்சுருக்காருமா? அது ஏகப்பட்டது வச்சுங்கிறாரு. எதனாலம்மா? கவர்மெண்ட் ஜாபுக்கு போனார். சரி, அது விட்டுட்டாரா? இல்லைங்க, கண்டினியூ போயிருந்தா இருக்காரு. அதில் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு குழந்தை இருந்துச்சு. சரிம்மா. அதனால தான் டிரைவராக இருக்காரா? ஆமாம் சாமிஜி. சரிம்மா சரிம்மா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. அம்மா, இது ஆரம்பத்தில் இருந்தே சரியில்லை, புரியுதா? ஆமாம் சாமி. நீங்கள் கடந்த 7 வருஷமாகவே ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பீங்க. நிம்மதி, சந்தோஷம், பணம் இது எல்லாமே சிக்கலில் தான் இருக்குது. ஒரு நேரம் எல்லாரும் வீட்டில் உட்காந்தா எதாவது செய்துட்டு செத்து போகலாமாங்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்கும். இது வந்து முதல்ல அவரை பேரை மாற்ற சொல்லுங்க. அது ஈஸியாக மாற்றலாம். அது ஒரு வழக்கறிஞர் வக்கீல போய் பார்த்தாக்கா அவர் மாற்றி கொடுப்பாங்க. அவர் பேர் இது நட்சத்திரம் என்னம்மா? வயசு மட்டும் தான் சொன்னாங்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. அவருக்கு சொல்றேம்மா, ராஜவேந்தன் வச்சுக்க சொல்லுங்கம்மா. இல்ல சாமிஜி, அவங்களே குடுக்குறேன், பேசுறீங்களா? கொடுங்க 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 கொடுங்க, டக்குன்னு கொடுங்க. அவர் உள்ள இருக்காரு. சச்சோ, லைன் கட் ஆயிடுமா, பாத்துக்குங்கம்மா. ஹலோ 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 ரவி. ஹலோ சொல்லுங்க. முதல்ல நான் சிக்கல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன், திருப்பி சொன்னா நேரம் எடுத்துக்குவோம், அவங்கள கேட்டுருங்க. சரிங்க. கொஞ்சம் பேர் வேண்டாம், அது ரவிங்கிற பேர் வேண்டாம், அது கொஞ்சம் மாத்திக்கோங்க. சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து கடந்த 7 வருஷமா ரொம்ப ரொம்ப பிரச்சனையா இருக்கும். இல்ல, அது பிரச்சனையா தான் இருக்கும். அது இனிமேலும் பிரச்சனையா தான் இருக்கும். அது தேவையில்லாம தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ராஜவேந்தன் பேரை மாத்திட்டு எங்க அங்க அம்பாள் கோயில்ல பாம்பு புத்து இருக்குன்னு கண்டுபிடிங்க. நாட்டு மருந்து கடையில போயிட்டு வெண்கடுகு, நாய்க்கடுகு, கார்போக அரிசி இது 3 வாங்கிக்குவேன். வெண்கடுகு இணையதளத்துல வந்துடும். சாயந்தரம் ஆத்மசங்கம் போட்டீங்கன்னா இணையதளத்துல வந்துடும், பாத்துருங்க. சரிங்க சரிங்க. இது 3த்தையும் எடுத்து ஒரு புளு நீல நிறத்து துணியில கட்டிடுங்க. சரிங்க. கட்டிட்டு அந்த பாம்பு புத்தாண்ட ஒரு வாழை இலை வச்சுட்டு அதுல கொள்ளு பரப்பி கொள்ளு மேல ஒரே ஒரு தீபம் போட்டுட்டு அது உள்ள அந்த மூட்டையை போட்டுருங்க. அங்கேயே 11 சுத்து சுத்திட்டு வாங்க. இது 9 வாரம் செவ்வாய்க்கிழமை நீங்க கடைபிடிங்க. சரிங்க. கண்டிப்பா அந்த பேரை மாத்திட்டு கடைபிடிச்சிட்டு நீங்க இருக்கிற வீடு சரியில்லை, யாரையாவது வச்சு பாத்துக்கோங்க. சரிங்க சரிங்க. இது 2த்தையும் கரெக்டா செய்யுங்க, நிறைய வழி கிடைக்கும். முழுமையான தீர்வு இதுல இருந்து கொஞ்சம் சுதாகரிச்சுக்கிட்டு என்ன வந்து பாருங்க. சரிங்க. ராஜவேந்தன். ராஜவேந்தன்ங்களா? ஆமா. சரிங்க சரி. நல்லதுங்க நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? என் பேர் ராகுலன், மீனம்பாக்கத்துல இருந்து பேசுறேன், சென்னை. ராகுலா? ஹலோ ஹலோ, ராகுலா? ராகுலன். ராகுலன். ஆமா சுவாமிஜி. சொல்லுங்க ராகுலன், என்ன வயசாச்சு? 25 சுவாமிஜி. சொல்லுங்க தம்பி. எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் சுவாமிஜி. நான் இப்ப செய்யற வேலை நல்லா தான் இருக்கு, ஆனா நிறைய என்ன சொல்றது, எல்லா வேலை கரெக்டா செஞ்சாலும் தப்பு தப்பாவே போக முடியுது. சரி ராகுலன், நாய் பிடிக்குமா உனக்கு? இல்ல சுவாமிஜி. பிடிக்காதா? புரியல.
நாய் பிடிக்குமா உனக்கு? எனக்கு நாய் ரொம்ப பிடிக்கும் சுவாமிஜி. சரி, வளர்த்துருக்கியா? நான் வளர்த்துருக்கேன். வீட்டுல இருக்கிறவங்க தான் விட மாட்டாங்கன்றதுனால நாய் வளர்க்கத்தே விட்டுட்டேன். சரி, ஏற்கனவே வளர்த்தது வெள்ளை நாயா கருப்பு நாயா? ப்ரௌன் கலர் கருப்பு எல்லா விதமான நாயும் வளர்த்துருக்கேன். ஓ சரி. ஆனா வளர்த்த நாயெல்லாம் சாகாம இருந்ததா? வீட்டுல நாயே தங்காது, அதனால வீட்டுல நாய் வாங்கத்தே விட்டுட்டேன். நாய் வளர்க்கத்தே விட்டுட்டேன். இல்லடா, எல்லாரும் நினைச்சுக்குவாங்கடா கண்ணா, நாய் ஏன் கேட்குறாருன்னா அதுக்கு காரணம் இருக்கு. அது போட்டு ரொம்ப கோவம் வருதா டக்குன்னு? கோவம் வரும், ஆனா அது வந்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு உள்ளே கட்ட வச்சிருவேன். ஐயோ, அதுதான் ரொம்ப ஆபத்து. அது மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணிடணும். சரி கண்ணு, வேலை கிடைக்கணும்ல தான் 33 வயசு வரைக்கும் கொஞ்சம் உனக்கு அது அப்படி இப்படி தான்டா கண்ணா இருக்கும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ இருக்கிற வேலையை விடாத, நான் சொல்றதை செய்துட்டு நல்ல வேலை வந்துச்சுன்னா அதுக்கப்புறமா மாறிக்க. சரிங்க சுவாமிஜி. சரியா? வக்ரகாளி அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு பாரு சுவாமிஜி. இப்ப கடைசியா வந்து அகதபாராயணம், பொங்கல், இது எல்லாத்துக்குமே வந்திருக்கா சுவாமிஜி? அதுவே போதும். அப்போ எதுவும் பரிகாரமே வேண்டாம். 3 மாசத்துக்குள்ள சேஞ்ச் வருதா பாத்துக்க. சரிங்க சுவாமிஜி. கண்டிப்பா வந்துடும். ஏன்னா அந்த பொங்கலுக்கு கலந்துக்கிட்டல்ல? ஆமா சுவாமிஜி. அதுல பிரார்த்தனை பண்ணல? ஆமா சுவாமிஜி. கண்டிப்பா 3 மாசத்துக்குள்ள உனக்கு ஏதாவது வந்துடும். கவலையே விட்டுரு. ஓகே சுவாமிஜி. அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம் பரிகாரம் தேவையானு. ஓகே சுவாமிஜி. நல்லதுடா கண்ணு. சரி சுவாமிஜி. ஓகே. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மேட்டுப்பாளையத்துல இருந்து பேசுறோம். வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா. மேட்டுப்பாளையமா? ஆமாங்க சாமிஜி. யாருக்கா கேட்க போற கண்ணு? எங்களுக்காக சாமிஜி கேட்கலாம், குடும்பத்துக்காக. என்ன பேருமா? ராதா சாமிஜி. என்னம்மா? ராதா. ராதா, என்ன வயசாச்சு? எனக்கு 38 ஆச்சுங்க சாமிஜி. சொல்லுமா ராதா. அதான் வீடு இல்லைங்க சாமிஜி, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். வீடு இல்லையா? ஆமாங்க. ரொம்ப என்ன வாங்கி கொடுக்க சொல்றியாம்மா? இடம் இருக்குங்க. சரி கட்டணும். ஆமாங்க. அவர் பேர் என்ன கண்ணு? அவர் என்ன செய்யறார்? அவரு சுப்பிரமணியன் சாமிஜி. என்ன செய்யறார்? அவர் டிரைவரா இருக்காருங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காருங்க. சரி, அதை நான் சொல்லணும்ல. சரி, சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டாரு, இன்ன வரைக்கும் கடனாதனமா இருக்காரு. ஆமாங்க. வசதி இல்ல ரொம்ப. எல்லாம் நல்லா இருக்காங்க அவங்க எல்லாருமே. சரி போட்டோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் பிரச்சனை ஏதாவது வந்ததா அவருக்கு? அந்த மாதிரி எதுவும் வரலைங்க சாமிஜி. ஏற்கனவே நீ என்கிட்ட பேசியிருக்கியா? எங்க வீட்டுக்காரர் தான் பேசியிருக்காங்க சாமிஜி, நான் பேசுனதில்ல. சரி, அவர் பேசி என்ன சொன்ன? நான் பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. செய்திருக்க மாட்டாரு. செஞ்சுட்டு தான் இருக்காங்க சாமிஜி. எப்போ பேசுனேன்ட்ட? இப்போ நாங்க ஒரு 11 வாரம் போக சொன்னீங்க. இல்ல கண்ணு, எப்போ பேசினாரு அவரு? அவரு 2 மாசம் இருக்குங்க சாமிஜி. 2 வருஷமா? 2 மாசம் இருக்குங்க சாமிஜி. 2 மாசம் செய்து இன்னுமா முடிக்காம இருக்கீங்க? 11 வாரம் சொல்லியிருக்கீங்க சாமிஜி. அதை முடிச்சிடா கண்ணு. அது முடிச்சிட்டு ஒரு 3 மாசம் பொறுத்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணலாம்டா கண்ணு. அப்புறம் அங்க பாம்பு சுத்தும் போது நான் கீழே விழுந்துட்டேங்க சாமிஜி. நீ ஏன் பார்க்காம போய் கீழே விழுந்துட்ட? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் குழப்பிக்கவே வேண்டாம், புரியுதா? அந்த 11 வாரத்தை முடிச்சு ஏதாவது பேர் ஏதாவது மாத்த சொல்லியிருந்தானா அதை மாத்தி அதுக்கப்புறமா சரியா பண்ணி ஒரு 3 மாசம் அதை காத்துட்டு இருந்து எதுவும் நடக்கலைன்னா எனக்கு போன் பண்றா கண்ணா. நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ சாமிஜி. ஹலோ சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வாலாஜாபேட்டையில இருந்து பேசுறேங்க. கிருஷ்ணமூர்த்தி. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காகங்க. என்னம்மா? திருமால் கிருஷ்ணமூர்த்திங்க பேரு. கிருஷ்ணமூர்த்தி. என்ன வயசாச்சுங்க? 43ங்க. சொல்லுங்க கிருஷ்ணமூர்த்தி ஐயா, சொல்லுங்க. தொழில் ரொம்ப நல்லா இருக்குங்க. எந்த தொழில் செய்தாலும் கடந்த 7 வருஷத்துல 2-3 தொழில் மாத்திட்டீங்களா? நான் ஒரே தொழில் தான் செய்துட்டு இருக்கேன், அதுலயே ஒன்றும் பண்ண முடியல. பரவாயில்ல. நான் அந்த தொழில் ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் இருக்கும்? 33ல ஆரம்பிச்சிங்களா 34ல ஆரம்பிச்சிங்களா? இதுங்களா 33ங்க. 33ல தான் ஆரம்பிச்சிங்க. சரி, 37வது வயசுல பெரிய நஷ்டங்கள் ஏதாவது வந்ததா? 37 அதுக்கு தெரியலங்க. ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 4 வருஷத்துக்கு பின்னாடி ஏதாவது வாங்கிட்டு பணம் லாக் ஆயிட்டு நீங்க கடன் ஆயிட்டு வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை? உங்க விஷயத்த நான் சொல்றேனே
இந்த கடன் வாங்கி இது பண்ணங்க அது ரியல் எஸ்டேட்டுக்காக கண்டிப்பா நடந்திருக்கும், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அது எல்லாமே இருக்கு. இந்த 3 வருஷமா பாருங்க, எதை போய் கை தொட்டாலும் உழைப்புக்கேற்ற ஊதியமும் வராது, பணமும் தங்காது. ஆமாங்க ஐயா. இது கடனை தான் மேற்கொண்டு கொண்டு போகுமே தவிர தேவையில்லாம தொல்லை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆமாங்க ஐயா. இதுக்கு நடுவுல வயித்துல ஏதாவது ஆபரேஷன் வந்ததா? வயிற்றுல ஆபரேஷன் இல்லையா, வயிறு அடிக்கடி ஐயா. என்ன பண்ணுது? சவுண்ட், வயிறு கொஞ்சம் இதுவா இருக்குங்க, கொடகொடன்னு சவுண்ட் வருது. இல்ல அதையும் பார்த்துக்கோங்க, அதுக்காக தான் நான் அதை சொல்ல வந்தேன். சரியா? சரிங்க. ஒரு முறை காஞ்சிபுரத்துல சனிக்கிழமை இல்ல புதன்கிழமை 2 கிழமையில சித்திரகுப்தர் கோயில் இருக்கு இல்லையா, சரிங்கய்யா, அங்க வந்துட்டு பால் அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு அங்க 7 நெய் தீபம் போட்டுட்டு அங்கேயே 7 வித பிரசாதங்கள் செய்ய சொல்லி அதை வந்து அங்க படைச்சி தீபார்த்தனம் பண்ணிட்டு உங்க கையால தானம் கொடுத்துட்டு போங்க. சரிங்கய்யா. இது ஒரு வாட்டி மட்டும் ஒரே புதனோ சனியோ செய்துட்டுங்க. சரிங்க. தினமும் விநாயகர் கோயில், வலம்புரி விநாயகர் கோயில் எங்க இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்க, அருகம்புல் ஒரு கத்தை எடுத்துக்கோங்க, செவ்வளரி பூ ஒரு பிடி எடுத்துக்கோங்க. சரிங்க. அதுல கையில வச்சுக்கிட்டு 2த்தையும் சரிங்க, ஓம் கம் பாச கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா, ஓம் கம் பாச கணபதையே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா 10 முறை சொல்லிட்டு சரிங்க, ஒரே ஒரு நெய் தீபம் கோதுமை ஒரு பிடி வச்சு அது மேலே வச்சுட்டு ஒரே ஒரு நெய் தீபம் சிவப்பு நிற திரிச்சு அதை பன்னீரில் ஊற வச்சு காய வச்சு போடுங்க. சரிங்க. இந்த அருகம்பிள்ளையும் கையில் வச்சுருக்க செவ்வளரி பூவும் விநாயகருடைய பாதத்தில் வச்சுருங்க. சரிங்க. யாருக்கா பசுவுக்கு அல்லது யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் கொடுங்க, பசுவுக்கு கொடுத்தா சரி. பசுவுக்கு? ஆமாம். இதை ஞாயிற்றுக்கிழமை கடைபிடிச்சிட்டு வாங்க, அல்லது தொடர்ந்து 16 நாள் கடைபிடிங்க. சரிங்கய்யா. கிருஷ்ணமூர்த்தின்னு முடியுது இல்லையா, அது எல்லாருக்கும் நல்லா இருக்காது, ஒரு சிலருக்கு நல்லா இருக்கும். அது சாதகத்தை உங்களுக்கு வந்து என்னன்னா எல்லாமே சிக்கல்ல இருக்கு, எதை செஞ்சாலுமே தடுங்கல்ல வரும். ஆமாங்க. அதனால உங்களுக்கு அந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறது வேண்டாம். சரிங்க. கிருஷ்ணராஜன்னு மாத்திக்கோங்க அதை. கிருஷ்ணராஜன். ஆமா. இது 48 முறை 48 நாள் எழுதுங்க, கண்டிப்பா சரியாயிடுவீங்க கிருஷ்ணமூர்த்தி. சரிங்க ஐயா. நல்லது. வீடு கட்டான இருக்கேன், தாராளமா இதை முடிச்சிட்டு கட்டுங்க, ஏற்கனவே சிக்கல் இருக்குல்ல, கடன் ஆகாம பாத்துக்கலாம் பெருசா. சரிங்க ஐயா. நல்லதும்மா, நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? காங்கேயத்துல இருந்து கண்ணம்மா பேசுறேன் சாமிஜி. கண்ணம்மா சொல்லுங்கம்மா, என்ன உங்களுக்காக கேட்க போறீங்க? ஆமாங்க சாமிஜி, எனக்கு ரொம்ப என்னால உடம்பே முடியலைங்க சாமிஜி. என்ன வயசுடா கண்ணா? 42 வயசு ஆச்சுங்க. சரி, என்ன பண்ணுதுமா? உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு, காலெல்லாம் வலி, நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வலியா இருக்கு. டாக்டர் போய் பாத்தியாமா? பார்த்தங்க, அவங்க நடக்க வாக்கிங் தான் போக சொன்னாங்க. குண்டா இருப்பீங்களா? ஒரு அளவுக்கு, ரொம்ப குண்டு இல்லைங்க, ஒரு அளவுக்கு இருப்பாங்க. ஒரு 60 கிலோ? 60 கிலோ இருக்குங்க. சரிம்மா, சொல்லுங்கம்மா. அப்புறம் ஒரே பயம் அதிகமா இருக்கு. ராத்திரில தூக்கம் சரியா வர மாட்டேங்குது. தூக்கம் வர, அதே மாதிரி எது பண்ணாலும் அதுல ஒரு ஈடுபாடு போகல. இல்லைங்க. திடீர்னு கது தட்டுற மாதிரி இருக்குது, யாரோ திறந்து பார்த்தா யாரும் இல்ல. ஆமாங்க, அப்படித்தான் இருக்கு. எதுல போனாலுமே ஒரு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு. ஆமாங்க சாமிஜி. ஏதோ ஒரு கருப்பு உருவம் பின்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. சுத்தியில யாரோ, எனக்கு ஒரு பயமாவே தான் இருக்குங்க. அந்த பயம் இல்லாம இது வந்து என்னன்னா, இது வந்து பெரிய நோய், இது இருக்கிறதுலயே பெரிய நோய் இதுதான் எல்லாத்துக்கும் காரணமாயிடும். சரியா? முதல்ல நீங்க என்ன வந்து நேர்ல பாருங்கம்மா. ஏன் சொல்றேன்னா, நான் இப்ப பரிகாரம் சொன்னாலோ மருந்து சொன்னாலோ உங்களுக்கு கட்டுப்படாதுமா. சும்மா நான் வேணா சொல்லலாம், போன் கிடைச்சிருச்சு ஏதோ ஒன்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு மன ரீதியா பிரச்சனை நிறைய இருக்கு உங்க குடும்பத்துல. அது வெளியில சொல்ல முடிஞ்சது சிலது இருக்கும், வெளியில சொல்ல முடியாது சிலது இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை அதை நம்ம சரிப்படுத்தாம இதை சரிப்படுத்தி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க வந்து பிரச்சனை இருக்குங்களாங்க ஐயா? இருக்கு அதனால தான் வாங்கம்மான்னு சொன்னேன். நல்லதுமா, நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தராலும். ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? சுவாமிஜி, நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சுவாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்கம்மா?
எங்க ஹஸ்பண்டுக்காக தான் கேட்க போறேன், வீட்டுக்காரருக்காக. அவர் பேரு நித்யானந்தம். நித்யானந்தம். வயசு என்னாச்சுமா? 43 வயசு. என்னம்மா நீனே எல்லாமே 43 என்ன பண்ணுறாருமா? சார் சுவாமிஜி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க, ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. சரிம்மா. மேனேஜரா தாங்க சுவாமிஜி இருக்காரு. ஆனா வந்து பணம் கடனா தான் இருக்குங்க. சரி சரி என்ன சம்பாதிச்சும் பிரயோஜனம் இல்லை சுவாமிஜி. சரி 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 ரொம்ப லேட் மேரேஜ் சுவாமிஜி. சரி. கார் வாங்கிட்டீங்களா சுவாமிஜி? கார் வாங்கிட்டீங்களா? இல்லை சுவாமிஜி, அது பழைய காருங்க. ஓஹோ, சரி 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 சரிம்மா. அது ஆல்ரெடி இருந்த காரு தாங்க சுவாமிஜி, அதுவும் கடன்ல தான் இருக்குங்க. அம்மா கார் வச்சுருவோம்லாம் கடனில் தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வேறு கடன் இல்லாத இருக்குதுன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். சொல்லுங்கம்மா, எதனால் அவருக்கு பிரச்சனை? இந்த காசு தங்கலைன்னு சொல்கிறீங்க அதானே? காசு தங்கலங்கிறது வந்து சம்பாதிக்கிறது வந்து பிரயோஜனமே இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு. அது என்ன பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது? அது வீணாக போயிடுதா? அது வந்து தலைக்கு மேல கடன் வச்சிருக்காருங்க சுவாமிஜி. அது எதனால்? அதை தான் கேட்குறேன். அந்த கடன் எதனால் வந்துச்சு? கடன் வந்து பிசினஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. என்ன business? எல்லாம் வச்சு பிசினஸ் ஆரம்பிச்சாரு சுவாமிஜி. அது அவங்களோட இதுல விட்டதுல வந்து எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு. இந்த பிசினஸ் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆகுதா இல்ல 7 வருஷம் ஆகுதா? இருக்கும் சுவாமிஜி. மேல சரி, பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க. சரி 7 வருஷம் இருக்கு சுவாமிஜி. மா, இது முதல்ல வந்து நீ நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க முதல்ல சிங் மந்திரம் ஒன்றும் இல்லை, வீடும் சரியில்லை. இது வந்து அந்த சூழ்நிலை அவரோட கிரகச்சரமும் 12 வருஷமா சரியில்லை. புரியுதா? இன்னும் 4 வருஷம் அவர் கடக்க வேண்டியது இருக்கு. புரியுதா? அவர் போய் இன்வெஸ்ட்மெண்ட்டு வேலை செஞ்சுட்டு போட்டே இருக்கக்கூடாது. இந்த எப்போ முதல்ல போட்டாரோ அப்பயே கடன் ஆயிடுவார். நகை போயிடும், அப்புறமா இடங்கள்லாம் விற்க வேண்டிய சூழ்நிலை அளவுக்கு தள்ளிட்டு போயிடும் அது. அதனால் வந்து இதை அவர் வந்து முதல்ல பார்க்க சொல்லுங்கள். அது வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணலாம். அதுக்கு முன்னாடி சிங்னு இருக்கும் ஒரு மந்திரம், இணையதளத்தில் வரும் பாருங்கள். அதை வீட்டில் 48 நாள் சக்கரம் போட்டு நீங்கள் வழிபட்டு வாங்க, மாதவிடாயை தவிர்த்து. சமைக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லிட்டு சமைச்சிட்டு வாங்க. இப்போ நான் அவருக்கு பரிகாரம் சொன்னால் கூட அவர் போய் இன்வால்மெண்ட்டோட செய்வார்னு சொல்ல முடியாது. அதனால முதல்ல நம்ம அதான் சொல்றோம்மா, நீங்க அவங்க வீட்ல யாருமே வேலைக்கு போறது இல்லைன்னு அது தெரியுமா எனக்கு. நீங்க இதை செய்யுங்க, முதல்ல அவரை வழிக்கு எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா அதை சரிப்படுத்துறத பார்ப்போம். சுவாமிஜி எனக்கு உங்ககிட்ட நான் இலக்கியத்தெல்லாம் பார்த்து இன்டர்நெட்ல எல்லாம் பார்த்து உங்களோடதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் சுவாமிஜி. சரி, பண்ணுங்க. சாப்பாடு இதெல்லாம் சொன்னீங்க, இந்த பொங்கல் அந்த டைம்ல நான் செய்யுங்கம்மா. அதுலலாம் முதல்ல வீடு தப்பா இருக்கு, அதை பார்த்துருங்கம்மா. பார்த்துட்டு இதை செய்யுங்கம்மா, வழி கிடைச்சிரும்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தராலும். வணக்கம். வணக்கம் சாமி. குருஜி வணக்கம். குருஜி வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணத்துல பேசுறேன் சாமிஜி. மாடசாமி. மாடசாமி ஐயா, யாருக்காக கேட்க? உங்களுக்காக தானே? எனக்காக நான் சொல்றேன் சாமிஜி. என்ன வயசாச்சு? வயசு 61 சாமிஜி. ஐயா முன்னாடி பேசிருக்கீங்களா? பேசிருக்கேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறேன் சாமிஜி. 4 வருஷம் முன்னாடி. சொல்லுங்க. ஆமா, 3 அடி உள்ள மண்ண வீட கட்ட முடியல சாமிஜி. சரி. 10 அடி உள்ள மண்ண வீட கட்டின சாமிஜி. அப்புறமேல 1 வருஷம் கழிச்சு உங்கள்ட்ட பேசுறேன் சாமிஜி. சரி. வடமேற்குல ஒரே ஒரு இரும்பு தூள் வச்சு அதை மட்டும் எடுத்துட்டு. சரி. எடுத்துட்டு பேச வேலையை பாரு, வீடு நல்லா இருக்கு அப்படின்னாரு. சரி சாமிஜி. இப்ப நல்லா இருக்கு, திருப்தியா இருக்க சாமிஜி. மாடசாமி தெய்வமே. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க சாமிஜி. அகண்டபாளையத்துக்கு 2 வருஷமா வந்துட்டு இருக்கு சாமிஜி. நல்லா, அது வர 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 ரொம்ப நல்லா இருக்குங்க. அவன் பொங்கலுக்கு தான் சாமிஜி வர முடியல. மளிகை கடை வச்சு சாமிஜி. சரி சரி. ஒரு 400-500 சாமிக்கு சம்பாதிக்க சாமிஜி. திருப்தியா இருக்க சாமிஜி. இன்னும் திருப்தியா இருப்பீங்க, இன்னும் சிறப்பா இருப்பீங்க, இன்னும் நல்லாவே வருவீங்க. கவலையை விட்டுடுங்க சார். இன்னொரு சாமிஜி, நான் காணும் பொங்கல் இன்னைக்கு இதுக்கு ராமேஸ்வரம் போய் சாமிஜி. சரி. நாங்க ராமநாத சாமியை பார்த்தேன், அம்மாவை பார்த்தேன், பதஞ்சலி முடியோட பார்த்தேன். சரி சரி. நம்ம பாம்பன் சாமிகளையும் பார்த்தேன். வெரி குட். வீட்டுக்கு போய் அரிசி ஒரு பூவெல்லாம் ஆயிட்டு போற எனக்கு ஒண்ணு தெரியல. அங்க போய் சரி சரி சரி. சாமி நாகநாதன் சாமி இருக்காருல, அவர் இருக்காருல. ஆமா ஆமா.
அவர்கிட்ட பார்த்து சொல்லி உங்களே உங்க பேர் சொன்னேன், நீங்க என்னை கேளுங்க ம் அப்படிதான் நல்லா திருப்தியா இருக்கீங்க. வந்துட்டு பெரிய நல்லா இருப்பீங்க. அந்த வீட்டை பார்க்கல, எல்லாரும் வீடு பார்க்க டயம் இல்லை. அவர் வீடு இருக்காம பாம்பல்ல, சரி சரி, ஆமாம் ஆமாம் அது ஆமாம் பார்க்க ஆமாம். முடியல, எனக்கு டயம் இல்லை சாமிக்கு. அது போகலாம், ஒரு நாள் போகலாம், ஒன்றும் இல்லை வேணாச்சாமி. நல்லா இருங்க, அகண்டபாராயணத்தை தொடர்ந்து கடைபிடிங்க, வேற எதுவும் வேணாம். சாமிக்கு நல்லா எங்க பையனுக்கு 30 வயசு ஆச்சு, சரி கல்யாணம் பண்ணியாச்சு. உங்க இப்ப மூத்த உங்களுக்கு பசிக்க வச்சேன், எல்லாமே சரி நல்லாவே நடக்கும் சாமிக்கு. சரி, நிச்சயமா நிச்சயமா பேர்னு நிச்சயமா. பிறந்துட்டான் சாமிக்கு. ஓ நிச்சயமா. அஷ்டலட்சத்துல பேர் வச்சீங்க, ஆமாம். சண்முகராஜின் பேர் வச்சீங்க. நல்லா இருக்காருல்ல? நல்லா இருக்காரு, நல்லா இருக்காரு. அவரை நீங்க வாழ்த்துக்க சாமிக்கு. கண்டிப்பா சீரும் சிறப்புமா வருவாரு, நல்லா படிப்பாரு, நல்ல செல்வாக்கூட இருப்பாரு. கவலை விடுங்க மாடசாமி. நல்லா இருங்க, நல்லா இருங்க. எனக்கு 60 வயசு ஆச்சு. நல்லா இருங்க ஐயா, நல்லா இருங்க, சிறப்பா வருவீங்க, கவலை விடுங்க. சாமிக்கு ஒரே ஒரு குறை தான் சாமிக்கு. சொல்லுங்க. எனக்கு மனைவிக்கு ஒத்து விட சாமிக்கு. 15 நாளைக்கு சண்டை போடுவோம், 15 நாளைக்கு பேச மாட்டோம், மாசத்துல அப்படி இருக்கு சாமிக்கு. அது சிங் சிங் மந்திரம் கொடுத்துருக்கல, அது நிறைய கொடுத்து நான் இப்ப உடம்பே சொல்லிக்கிறேன். ஓம் சிங் சிங் டங் டங் தாம்பூர் பித்ராய நம்ம அவ்வளவுதான். நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருங்க, சரியா போயிடும். அது ஓவரா 2 பேரும் வந்து லவ் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல சாமி, அது சொல்லிதான் இருக்கு. அப்புறம் சர்வன் பவன் உக்ரன் மகாதேவன் இல்ல, நீங்க ஒரு 4 நாள் நீங்க தனியா எங்கேயாவது வந்துருங்க, அவங்க தேடாம இருக்காங்களா பாக்கலாம். சரியா? வேலைக்கே வந்து அங்கதான் வந்து வாங்க, அவங்க தேடாம இருக்கலாம், ஒரு நாள் இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? அது நம்ம பாத்துக்கலாம், வாங்க. நல்லது. அருள் சொல்லுக்குள்ளே எங்கள் குருதேவன் அவர் பக்தியோடு அருள் நமக்கு கிடைக்கிறது. நல்லா இருங்க, நல்லா இருங்க, நல்லா இருங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கங்க, நல்லா இருங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ ஹலோ, ஐயா ஐயா சொல்லுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமி வணக்கம் சுவாமி, நாங்க மதுராந்தகம் பக்கத்துல இருந்து பேசுறோம். பேர் எங்க? மதுராந்தகம் பக்கம் சூனாம்பேடா? இல்ல கீழவளம் சொல்லிட்டு மதுராந்தகம் பக்கம். சரி, பரவாயில்ல பரவாயில்ல. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் சுவாமி. என்ன பேருமா? பொற்செல்வன் என்னோட நேம் சுவாமி. பொற்செல்வன். என்ன வயசாச்சுங்க? இப்போ எனக்கு 36 வயசு ஆகும் சார். சொல்லுங்க பொற்செல்வன். வேற வேலை சரியில்லையா? இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப் தான் செஞ்சுட்டு இருக்கேன் சுவாமி. அது போயிட்டு எனக்கு வந்து மேரேஜ் வந்து 33 வயசுல தான் ஆச்சு. சரி. இப்போ 3 வருஷம் ஆகி இன்னும் குழந்தை இல்லை. சரி சரி. மனைவி பேர் என்ன? சங்கீதா சுவாமி. சரி பொற்செல்வன், மருத்துவம்லாம் பார்த்துட்டீங்களா? போயிட்டு இருக்கு சாமி. இப்பதான் ஒரு 4 மாசமா போயிட்டு இருக்கேன் மருத்துவம். என்ன சொன்னாங்க? அது சொல்ல முடிஞ்சதா இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இல்ல சுவாமி, இப்போ டேப்லெட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா மற்றபடி வேற எதுவும் சொல்லலை. டெஸ்ட்டுக்கெல்லாம் எதுவும் போகல, அவங்க எதுவும் ரெஃபர் பண்ணல இன்னும். சரி 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 சரி. அதுதான் சுவாமி. மொட்டிலிட்டிக்காக டேப்லெட் கொடுத்தாங்களா? ஆமா சுவாமி, கொடுத்துருக்காங்க சுவாமி. அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க, எனக்கும் கொடுத்துருக்காங்க சுவாமி. எவ்வளோ நாளாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு 4 மாசமா சாப்பிட்டுருக்கோம் சுவாமி. அதில் ஏதாவது சேஞ்ச் தெரியுதா உங்களுக்கு? இந்த மாசம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சுவாமி நாங்க. தள்ளி போயிருக்கா உங்களுக்கு? இல்ல சுவாமி, இன்னும் அவங்களுக்கு இப்போ பீரியட்ஸ் வந்து இல்லை பொற்செல்வன், நான் ஏன் கேட்குறேன்னா, எனக்கு வந்து இதில் பிரச்சனை இருக்கா மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சொல்கிற மாதிரி அது மாத்திரையில் சரியாயிடுங்கிற மாதிரி எனக்கு படலை. சரிங்க சுவாமி. காரணம் அப்படி என்னத்துக்கு எதை வச்சு அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, சரிங்க சுவாமி, உங்களுக்கு வந்து ஹீட் பாடி. சரிங்க சுவாமி. சின்ன பிள்ளையில அம்மை போட்டிருக்கோம். ஆமா சுவாமி, எனக்கு அதே மாதிரி அவங்களுக்கும் அம்மை போட்டிருக்கோம். சரிங்க சுவாமி. இது டேப்லெட் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த டேப்லெட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சோதனை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலம்மா. சரிங்க சுவாமி. அவங்க கொடுத்த கோர்ஸை முடிச்சிருங்க. சரிங்க சுவாமி. சப்போஸ் அது உங்களுக்கு சரியா வரலன்னா நீங்க என்ன வந்து பாத்துருங்க. சரிங்க. வரும்போது 2 பேருமா வாங்க. சரிங்க சுவாமி. எனக்கு வந்து 25 வயசுல வந்து வீசிங் ப்ராப்ளமும் சைனஸ் அலர்ஜி கொஞ்சம் சிவியராகவே இருக்கும் சுவாமி. இல்லம்மா, பிரச்சனை இருக்கு தம்பி. அதுக்கு தான் நான் சொன்னேன் இருக்கு. அது வந்து அதுக்கு தான் இந்த ஹீட் பாடின்னு சொன்னேன்ல உங்களுக்கு. ஆமா சுவாமி. உங்களுக்கு எல்லா அலர்ஜியும் ஈஸியாக வரும் தம்பி. ஸ்கின் அலர்ஜிலேருந்து, டஸ்ட் அலர்ஜிலேருந்து, திடீர்னு எது பட்டாலும் தும்பல் நிறைய வரும் தம்பி. அது அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கு தம்பி. அதனால தான் நான் சொன்னேன் இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம பார்த்துக்கலான்னு. சரிங்க சுவாமி. நல்லது பொற்செல்வன். இந்த குழந்தை இல்லாதது இன்னைக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அது பெரிய லெவலில் வந்து போயிட்டுருக்கு. அதுக்கு வந்து ஒரு எழுப்புணர்ச்சி வரணும். அதுக்கு வந்து எப்படி இன்னைக்கு இருக்கிற ஆகார நியமனங்கள், வேலை, காலத்தினுடைய சூழ்நிலை, அதிகமாக ஓட்டங்கள்,
மனிதன் ரொம்ப சிந்திச்சு ஏதோ ஒரு நிலவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனங்கள்லாம் நிறைய அதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு இந்த நீர்க்கட்டி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. நிறைய பிள்ளைங்க சாக்லேட் சாப்பிட்டு சாக்லேட்டால் வர்றது, நிறைய பிள்ளைங்க அந்த நவீன உணவுகளை சாப்பிட்டு வர்றது, இந்த மாதிரி தன்னையே அறியாமல் அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளால் வர்றது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் கொடுக்கணும். அது காலப்போக்கில் வரும்போது நிறைய நான் இன்னும் கொடுக்காமே இருக்கிறேன், அதெல்லாம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும். ஒருத்தர் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அப்பப்போ வழிபாடு செய்துட்டு வர்றவர். ஒரு நாள் பழனி இப்போ தைப்பூசத்துக்கு கூட அவர் யாத்திரைக்கு போகக்கூடிய ஒரு மனிதர் தான். அவர் என்ன பண்ணார், எந்த மலையை பார்த்தாலும் கையெழுத்து கும்பிடுவார், எந்த கோபுரத்தை பார்த்தாலும் கையெழுத்து கும்பிடுவார். எங்கே போனாலுமே அது அவருக்கு ஒரு பழக்கம். அது அவரோட நண்பர் ஒருத்தர் கேட்குறார் என்கிட்ட, என்னன்னா சாமி உள்ளே போய் தரிசனம் பண்ணாமல் வெளியில் இருந்துக்கிட்டே கோபுரத்தையும் மலையை உச்சியும் பார்த்து கும்பிட்டுட்டு சில இடத்துல கொடி மரத்தை கும்பிட்டுட்டு வந்தால் இது சரியா தவறா அப்படின்னு கேட்டார். பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பக்தரெல்லாம் ஹலோ ஹலோ அம்மா சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சாமிஜி. நாங்கள் கோமதி. கோமதி அம்மா எங்கேருந்து பேசுகிறீங்க? சார் நாங்கள் பரமத்தி வேலூர்ல இருந்தேங்க சார். பரமத்தி வேலூர், சரிங்கம்மா. யாருக்கா கேட்க போகிறீங்கம்மா? சார் எனக்காக சார். கோமதி அம்மா என்ன வயசாச்சு? சார் 32. சரி, ஃபஸ்ட்டு உடம்புக்கு என்ன, ரெண்டாவது கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் என்ன ஆகல சார். இப்போ செவ்வாய் தோசை இருக்கிறதுனால லேட்டு. தொழிலும் அப்படி இல்லை, எம்பிஏ முடிச்சிருக்கோம். செவ்வாய் தசை இருக்குதா? ஆமாம் சார். சரி, செவ்வாய் தசைனால் என்ன சார்? லேட்டா அதனால அந்த மாதிரி தடங்கள் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. என்ன ரீசன் தெரியல சார். ஆனால் இன்னும் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் அமையல எதுவும். கண்ணு சார் இதே டிவி பார்க்காதீங்க. முதல்ல டிவி பார்த்தா லைன் கட் ஆகிட போகுது. சார் டிவி பார்க்கல சார். இல்லை எனக்கு கேட்குது, அதனால கேட்டம்மா. ஒன்று இந்த பாருமா, செவ்வாயால் மட்டும் கல்யாணம் நின்று போடுறதோ கல்யாணம் நடக்காமல் இருக்கிறதோ தள்ளி போகிறதோ இல்லைடா கண்ணா. இதெல்லாம் அறகுறையாக பார்த்துட்டு நீயா சொல்லலாமா செவ்வாய் இருக்குது அதனால எனக்கு கல்யாணம் நடக்கலன்னு? இல்ல, அப்பா ஜோசியம் தெரியுங்க சார். கொஞ்சம் அவங்க அக்காவும் இருக்காங்க, நாங்க 8 பொண்ணுங்க. அவங்களுக்கு ஜோசியம் தெரிஞ்சு அவங்க இப்போ ஒரு 10. சரி, உங்க அத்தை இருக்காங்களா? அப்பா கூட பிறந்த அத்தை அக்கா இருக்காங்க சார். இருக்காங்களா? இப்ப இல்ல சார். அவங்க சொல்றேன் அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க நல்லா வாழ்ந்தாங்களா? நல்லா இப்பதான் சார். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஜாதகம் பாக்குறாங்க, நல்ல ஒரு லெவல்ல இருக்காங்க சார். அவங்களும் ஜாதகம் பாக்குறாங்களா? ஆமா சார். அவங்க இந்த மாதிரி ஜாதகம் பாக்குறவங்க வீட்டுல தான் பிரச்சனையே அதிகமா இருக்கும். 32 வயசு இருக்கு, அதெல்லாம் பார்க்காதரா கண்ணா. உனக்கு இளநரை இருக்கா? என்ன சார்? இளநரை இருக்கா? நரைச்சிருக்கா முடி? இல்ல சார், அப்படிலாம் இல்ல சார். இளநரை இல்ல. கண் அப்பப்ப துடிக்கிறது இருக்கா? கண் துடிக்குதா அப்பப்ப? அந்த மாதிரி துடிக்கல சார். சரி, கண் வலி இருக்கா? கண்ணாடி போடுறது அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கியா? அந்த கண்ணுல இந்த அப்பப்ப நீர் வடியும் சார். எந்த கண்ணுல? அச்சோ. ஹலோ சொல்லுங்க அம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்துமா பேசுறீங்க? நாங்க சென்னை திருமலை வாயில் இருந்து பேசுறோங்க. சரிங்க, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எங்களுக்காண்டி தாங்க கேட்கணும். என்ன பேருமா? அலமேலுங்க. அலமேலு. அலமேலம்மா, என்ன வயசாச்சுங்க? 30 வயசு ஆகுதுங்க. என்னங்கம்மா? 30 வயசு ஆகுதுங்க. சொல்லுங்கம்மா அலமேலம்மா, சொல்லுங்க. அதாங்க 30 வயசு ஆகுதுங்க. சரிம்மா, 30 வயசு. என்ன பிரச்சனை? இன்னும் கல்யாணம் ஆகலையா? சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம். இப்போ சொல்லுங்கம்மா. சாமிஜி குழந்தை பாக்கியம் இல்லைங்க சாமிஜி. எவ்வளவு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 வருஷம் ஆச்சா? 11 வருஷம் இல்லைங்க சாமிஜி. 11 வருஷம் ஆகுது சாமிஜி. 11 வருஷம்னா உனக்கு இப்போ 30னா என்னம்மா அவ்வளோ சீக்கிரமா பண்ணிவிட்டாங்க? ஆமாங்க சாமிஜி. 19 வயசுல முடிச்சாங்க சாமிஜி. 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சாமிஜி. வைத்தியம் எல்லாம் பாத்தீங்களா? சரிங்க சாமிஜி. வைத்தியம் எல்லாம் பாத்தீங்களாமா? என்னங்க சாமிஜி? வைத்தியம் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தோம் சாமிஜி.
சரி, அதுலேயும் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலையா? எல்லாம் நார்மலா இருக்குன்னு சொன்னாங்க சாமிஜி. 2 பேருக்குமேவா? ஆமாங்க சாமிஜி. சரிம்மா, ராத்திரியில் தூங்கும்போது கண்ட சதை இழுத்து பிடிக்குதாம்மா உனக்கு காலில்? ஆமாங்க சாமிஜி. அது இழுத்து பிடிக்குதா? ஆமாங்க சாமிஜி. நைட்டில் வந்து நாக்கு கடிச்சிக்கிற பழக்கம் இருக்காமா? அந்த மாதிரி இல்லைங்க சாமிஜி. பல்ல கடிச்சிக்கிறது நாக்கை கடிச்சிக்கிறது பழக்கம் இல்லை? இல்லைங்க சாமிஜி. சரிம்மா, அவருக்கு வந்து ஏதாவது காலில் பெருசாக அடிபட்டது, உள்ள ரணமானது ஏதாவது இருந்ததாம்மா? இருக்குங்க சாமிஜி. உங்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனதுக்கு அப்புறம் பெரிய ஆக்சிடென்டே ஆகி தலையில காலில் இது பண்ணாங்க சாமிஜி. கண்ணு கொஞ்சம் அதுதான் எனக்கு என்னன்னா 2 விஷயம் தோன்றதுன்னா, நான் இப்போ மருந்து சொல்லிடுவேன், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் அளிக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எந்த சோதனையும் இல்லாமல் நீங்கள் ஒரு முறை வந்து நீங்களும் வந்து பாருங்க. அது வந்து பார்க்கறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கு முன்னாடி என்னன்னா, பாம்பன் சுவாமிகளுடைய வேர் குழவி வேட்கை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, நெட்ல போட்டீங்கன்னா கூட வந்துடும். அந்த பாட்டு மட்டும் நீ உட்கார்ந்து எந்த டைம் ஒரு நல்ல டைமா தேர்ந்தெடுத்துக்கோமா. ஏன்னா யார் கூப்பிட்டாலும் போய் திரும்பி பார்க்கறதுலாம் இருக்கக்கூடாது. கான்சன்ட்ரேஷனோட, அதாவது அதுதான் குறிக்கோளோட உட்காரணும். அது எந்த டைம்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. 2 கை பின்னி அடி வயிற்றுல வச்சுட்டு ஒரு துணி போட்டு முதுகுத்தண்டு வளையாமல் உட்கார்ந்து அந்த மந்திரத்தை 6 முறை ஒரு நாளைக்கு 36 நாளைக்கு தொடர்ந்து பண்ணணும்மா. அது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல பால் வச்சுக்கோமா. பால் வச்சுட்டு அதில் குங்குமப்பூ கொஞ்சம் போட்டுக்கோமா. இந்த மந்திரத்தை 6 முறை படிச்சு தீபார்த்தனை பண்ணி கணவரும் நீங்களும் சாப்பிட்டுக்கிட்டு வாங்கம்மா. இந்த 36 நாள் கழிச்சு 3 மாசத்துக்குள்ள நிக்கிதா பாருமா. அப்படி நிக்கலன்னா என்ன வந்து பாருமா. சரிங்க சாமிஜி, ரொம்ப நன்றியா இருக்கு சாமிஜி. உங்கள்கிட்ட பேசுனது வந்து நான் வந்து 9 வருஷமா இந்த ப்ரோக்ராம் பாத்துக்கிட்டு இருக்கேன் சாமிஜி. சரிம்மா சரிம்மா, எல்லாத்தையும் சொல்லுவேன் நானு. பேசுனதே நானும் 9 வருஷமா ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் இப்பதான் சாமிஜி லைனே கிடைக்கல. இல்லம்மா, நான் கூட மந்திரம் சொல்லலான்னு பார்த்தேன் நானு. ஆனா அந்த வேர்க்குழி வேட்கையிலே உனக்கு நடக்குங்கிற மாதிரி மனசுக்கு பட்டுடுச்சு. சரிங்க சாமிஜி. அந்த பாடலுடைய விஷயம் என்னன்னா, பாம்பன் சுவாமிகளால ஏற்றப்பட்டது அது. அதுல இருக்கிற அந்த தமிழ் என்னன்னா, நமக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான எதுகை மோனை இடை கடை நடைன்னு சொல்லக்கூடிய இலக்கணத்துல அது வந்து அந்த ஒரு மாதிரி பிரிச்ச பாடல். அது அடி வயிற்றுல கை வச்சுட்டு பண்ணும்பொழுது அந்த கர்ப்பசித்திக்கான வாய்ப்புகள் அது அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு மகா பொக்கிஷமான ஒரு பாடல் அது. அதை படிச்சு பார்க்கலாம். 36 நாள் தான் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த 3 மாசத்துக்குள்ள நிக்கலைன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் வீடு மட்டும் எனக்கு கொஞ்சம் பொறி தட்டுது, சரியா இல்லை. தென்கிழக்கு, அந்த தென்கிழக்கு பக்கத்துல பாத்ரூம் டாய்லெட் இருந்ததுன்னா அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அதே அந்த வீட்டை மாத்திக்கோங்க. ஒரே ரொம்ப நாளா அந்த வீட்டுல இருக்கிறீங்கன்னா மாத்திக்கோங்க. இன்னும் வந்து 1 வருஷம் கூட ஆகல சாமிஜி. ஃபர்ஸ்ட் ஒரு வீட்ல 9 வருஷத்துக்கிட்ட இருந்தோம். இப்பதான் இந்த வீட்டுக்கு வந்து 1 வருஷம் இன்னும் கூட ஆகல சாமிஜி. சரி பாப்போம், அப்போ வெயிட் பண்ணி பாப்போம். இதை செய்யுங்க நீங்க. சரிங்க சாமிஜி. நல்லதுமா நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஐயா, வணக்கம் சாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? பணப்பாக்கத்துல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேன். என்ன பேரு? ஆனந்தவாசன். ஆனந்தவாசன் நானா வச்ச பேரு? ஆமாங்க ஐயா. சொல்லுங்க. ஏன் திடீர்னு சொன்ன ஞாபகம் வச்சு சொல்லுங்க ஆனந்தவாசன். சொந்தமா ஒரு தொழில் பண்ணலான்னு இருக்கேன். தாராளமா பண்ணுங்க. பேர் மாத்தி எப்படி இருக்கு? பேர் மாத்தி கொஞ்சம் பரவாயில்ல. எவ்வளவு நாளா எழுதிட்டு இருக்கீங்க? பேரை கெசட்ல மாத்திட்டீங்களா? மாத்திட்டேங்க ஐயா. சரிம்மா, மாத்திட்டேன். என்ன பிசினஸ்? சிறுதானியங்கள், நாட்டு மருந்துகள் அந்த மாதிரி ஒரு சின்னதா கடை வைக்கலான்னு இருக்கேன். தாராளமா வைங்க, தாராளமா வைங்க. நாட்டு மருந்துகள், நாட்டு மூலிகைகள் அந்த மாதிரி தான் வைக்கலான்னு இருக்கேன். வைங்க வைங்க வைங்க, தாராளமா வைங்க, நல்லாவே இருக்கும். அதுக்காக ஒரு கடைக்கு அந்த பேரு ஒண்ணு வேணும், கடை பேரு. புத்திசாலி ஆனந்தவாசன். வாச விருட்சான்னு வைங்க. வாச விருட்சா. ஆமா, வாச விருட்சா. ஆமா, வாச விருட்சா. விருட்சம் சொன்னா அது மூலிகையிலையும் சேர்ந்துரும். அது எதுல வேணாலும் போய் நமக்கு அந்த விருட்சங்கிறது எல்லாத்துலயுமே வந்துடும். சரியா? இன்னொரு பேரு சொல்றேன்.
கல்ப விருட்சா. கற்ப விருட்சம். நான் வந்து மகான் வள்ளலார் அங்காடியில் வைக்கலான்னு சொன்னேன். என்னப்பா? மகான் வள்ளலார் அங்காடின்னு வைக்கலான்னு இருந்தேன். இன்னொன்று அதெல்லாம் வேணாம் தம்பி, இது ரெண்டுத்தில் வைங்க. வாச விருட்சா இன்னொன்று பேருங்க ஐயா? ஆமாம், கல்பசூத்ரா இல்லை கல்ப விருட்சா. கல்ப விருட்சா. ம், நல்லதுங்க ஐயா. ரைட்டுமா, ரைட்டுமா. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ. ஐயா வணக்கம் சார். வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் தஞ்சாவூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்காக நான் கேட்கணும். என்ன பேருங்க? பேரு சுரேஷ். சுரேஷ், என்ன வயசாச்சுங்க? என்ன சார் நீங்கள் 46 வயசு 8 மாதம் 21 நாள் ஆகுது. இது வரைக்கும் எதுவுமே செட் ஆகலையா சுரேஷ்? ஆமாம், எல்லை பாதுகாப்பு படையில இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகி வந்திருக்கேன். சரி சரி சரி. ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிக்க போகிறீங்களா? இல்லை ஆரம்பிக்கிற எண்ணங்கள் இருக்கா? இல்லை திரும்பவும் வேலைக்கு போகிற எண்ணங்கள் இருக்கா? திரும்பி இப்போ வேலைக்கு போகிற மாதிரி இப்போ வயசும் கூடிடுச்சு இல்லை, அதனால கிடைக்காதுங்கிற ஒரு முடிவில் இருக்கு. 45 வயசுலாம் கிடைக்கும் கவர்மெண்ட் வேலை. சரி சரி சரி. தொழில் பண்ணலான்னு. என்ன 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 ஐடியா பண்ணுறீங்க சுரேஷ்? ஸ்நாக்ஸு, டிஃபன் கடை இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். சரி 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 சரி. அது நீங்கள் எப்பயாவது வண்டியில் போகிற பொழுது பன்னி குறுக்க வந்து அடிபட்டது ஏதாவது இருக்கா? இல்லை, வண்டியில் வந்து ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆனால் அது மாதிரி எதுவும் பண்ணி வேற ஏதாவது விழுந்து மாதிரி ஆனது அந்த மாதிரி இல்லை. நாய் குறுக்க மாட்டேன்னு, பன்னி குறுக்க மாட்டேன்னு அந்த மாதிரி இல்லை. இல்லை இல்லை. சரி. காக்கா வந்து எப்பயாவது தலையில் அடிச்சுட்டு போகிறது இருக்கா? இல்லை இல்லை, அது மாதிரி ஒன்றும் இல்லை. சரி சரி. மயில் அப்பப்போ பார்த்தது உண்டா? பார்த்துருக்கேன் அது மாதிரி. இப்போ சரி. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்கன்னா அந்த நைட்டில் ஆந்தைகள் கத்துவது உண்டா? இருக்கா? ஆந்தை கத்துருக்க ஒரு துப்பம் உள்ள வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு. அப்போ நான் இல்லாத நேரத்தில் நுழையுது. நுழைஞ்சு அடிச்சுட்டாங்க. 2 ஆந்தை உள்ள நுழைஞ்சு. ஐயோ இறைவா. ஆந்தை என்ன தெரியுமா? கிரகத்தின் நிலை அறிய பட்சியாம் சாஸ்திரம் சொல்ல ஆந்தையும் வள்ளூரும் நிலை காணும் கிரகம் கேடப்பா சித்தன்னு சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி பாட்டுருக்கு. அது என்ன தெரியுங்களா விஷயம்? நீங்கள் எதை செய்தாலுமே அது சிக்கல் கொடுக்கும். உடம்பும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆமாம். அதே மாதிரி யாருக்கு ஹெல்ப் பண்ணிங்கனாலும் அது பிரச்சனையில் தான் கொண்டு போய் விடும். 24 மணி நேரம் வீட்டில் இருந்தால் உங்கள் 2 பேருக்கும் சண்டையாக தான் இருக்கும். சரி பரவாயில்ல சுரேஷ், முதல்ல பேர் வேணாம், சுதேசன்னு மாற்றிக்கோங்க. இந்த வயசுலையா மாற்றுறதுன்னு கேட்காதீங்க, மாற்றிக்கங்க. என்ன பேர் சார்? சுதேசன். சுதேசன் 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 சுதேசன். அதை மாற்றி 48 முறை 48 நாளைக்கு எழுதிக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். ஆந்தையை 100 வாட்டி அடிக்க வேணான்னு சொல்லுங்கள். அது ஒரு பெரிய பொல்லாத சாப்பம். அது அங்கேயே எங்கே வந்து சிவன் கோயில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புதன்கிழமை போங்க. பச்சை நிற திரி தீபத்துக்கு போடுறதுக்கு திரி திரிச்சுக்கணும். நெய்யும் விளக்கெண்ணையும் சேர்த்துக்கணும். அதில் 5 தீபம், ஒரு வாழை இலையை பரப்பி அதில் பச்சரிசியை பரப்பி அது மேலே 5 தீபம் போட்டுட்டு வெண்பொங்கலை படைக்கணும். அந்த கோயிலுக்கு விளக்கேற்ற நெய் தானமாக கொடுக்கணும். 5 புதன்கிழமை. இதை செய்துட்டு வாங்க. 2 பௌர்ணமிக்கு திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. திருப்பதி ஒரு சுவாதி நட்சத்திரத்தில் காளஹஸ்தியில் போயிட்டு ஒரு ருத்ராபிஷேகம் செய்யுங்க. விசாக நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை போய் திருச்செந்தூரில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதை கரெக்டாக செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தொழில், ஃபைனான்ஸ் வேணாம், ட்ராவல்ஸ் வேணாம், ஷேர் மார்க்கெட் பக்கம் அந்த மாதிரிலாம் போயிடாதீங்க. இரும்பு சம்மந்தப்பட்டது எது ஒன்றாலும் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? கம்ப்யூட்டரு, இரும்பு சம்மந்தப்பட்டது, அது மாதிரி கமிஷன் ஏஜென்சி அது மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை நம்ம ப்ரொவிஷன் ஸ்டோர், மளிகை கடை மாதிரி கூட வச்சுக்கோங்க. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? மாசிலாமணிங்க, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க ஐயா. ஐயா சொல்லுங்கள் மாசிலாமணி. யாருக்கா கேட்க போகிறீங்க? எனக்காகவே தான் ஐயா கேட்க போகிறேன். என்ன வயசாச்சுங்க? வயசு
39 40 ரன்னிங் ஐயா. 40 ரன்னிங். சொல்லுங்க, என்ன வேலை சரியில்லை, தொழில் சரியில்லையா? அதேதாங்க ஐயா. எதுவுமே நிரந்தரமே இல்ல, எல்லாமே தோல்வி தான் சந்திச்சுட்டே. 5 வருஷமா ரொம்ப மோசமா இருக்கா? ரொம்ப மோசங்க. குடும்பத்துல ஒற்றுமை இல்ல. இல்ல எல்லாமே பிரச்சனையா இருக்கு. 5 வருஷமாவே பிரச்சனையா தான் இருக்கும் உங்களுக்கு. ஆமாங்க ஐயா. மாசிலாமணிங்கிற அப்பா இருக்காருங்களா? அப்பா இப்பதான் ஒரு 3 மாசம் ஆச்சு தவுந்துட்டாருங்க. அவருக்கு வந்து உடம்பு இல்லாம போச்சா, சரியில்லாம போச்சா? கிட்னில ஹார்ட்ல ஏதாவது தொல்லை வந்ததா? ஆமாங்க ஐயா, கிட்னில. சரி 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 சரி. அது வீடு வந்து சொந்த வீடாமா அது? ஆமாங்க ஐயா, சொந்த வீடு தாங்க. அந்த வீட்டில் பின்பக்கமா செவுத்துல அரச செடி அப்பப்போ வந்து பிடுங்கி போடுறீங்களா? தெரியலங்க ஐயா, அப்படி தெரியல. அது ஒன்றும் பார்த்த மாதிரி தெரியல. இல்ல, ஒரு செவரு பூசாம இருக்கா? ஆமாங்க, பூசாம இருக்குங்க. அந்த பூசாம செவருக்கு மேல பாத்துறீங்களா அரசன் செடி இருக்கான்னு? இன்னும் இல்லைங்க ஐயா, பார்த்தது இல்லைங்க. சரி, பாத்துருங்க, பாருங்க. அது பாருங்க. இது என்ன பண்ணீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க ஐயா. இதுக்கு முன்னால அட்வர்டைஸ்மெண்ட் சினிமா தான் நம்ம தொழில இருந்தது, நல்லா சம்பாரிச்சுங்க. சரி சரி. எல்லாமே ஃபெயிலியர்ல இருக்கு. ஏன் அதை விட்டுட்டீங்க? நிரந்தரமே எல்லாமே நிரந்தரம் இல்லாம இருக்கு. இல்ல, ஏன் அதை விட்டுட்டீங்க? எல்லாம் முடக்கமாகுதுங்க, என்ன பண்றது? இல்லம்மா, எனக்கு 2-3 சந்தேகங்கள் இருக்குன்னு. கேளுங்க ஐயா, தாராளமா சொல்றேன். இல்ல அது நேரலைவரிசையில கேட்க முடியாதது ஒரு விஷயம் அது என்ன. சரிங்க ஐயா. எனக்கு அது ஒரு மெயின் சந்தேகம் இருக்கு. அதாவது 37 வயசுக்கு மேல, இப்ப என்ன வயசு சொன்னீங்க? அது 39 40 ரன்னிங்க. அதான் அந்த 37 வயசுக்கு மேல ஏதாவது தப்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம். அதை பத்தி நேர்ல தான் சொல்லணும். தப்பு இருக்குமான்னா புரியலைங்க ஐயா. அது நான் அதுதான் சொன்னேன், நேரலைவரிசையில வேண்டாம் அது. முதல்ல மாசிலாமணி பேரை மாத்திக்கோங்க. சரிங்க ஐயா. அது வேண்டாம் அது. சரிங்க ஐயா. அதுவே கூட சிம்மராசியா நீங்க? ஆமாங்க ஐயா. மகமா பூரமா உத்திரமா? மகம் தாங்க ஐயா. சரி, மகத்துவராஜன் வச்சுக்கோங்க. மகத்துவராஜன். சரி. ஆமா, அது மாசிலாமணி வேண்டாம் என்ன. சரிங்க ஐயா. இது 48 முறை 48 நாள் எழுதிருங்க. சரிங்க ஐயா. எழுதிட்டு வைத்தீஸ்வரன் கோயில் வந்து ஒரு மிருகசீரிட நட்சத்திரத்தன்னைக்கு போயிட்டு, சரிங்க ஐயா, செந்நிற ஆடை வாங்கி அங்க வைத்தியநாத சுவாமிகளுக்கு கொடுத்துட்டு, சரிங்க ஐயா, அங்க அகண்டமா நெய் தீபம் போடுறாங்கன்னா அதுல உங்க வயசு உள்ள தீபம் நெய்யோ எண்ணெயோ அதுல ஊத்திட்டு வாங்க. விளக்கெண்ணெய் அல்லது நெய். சரிங்க ஐயா. நெய். அப்படி விளக்கு போடுறதுக்கு அங்க அனுமதிச்சாங்கன்னா அதுல நீங்க உங்க வயசு உள்ள தீபம் போட்டுட்டு வாங்க. சரிங்க ஐயா. இது ரொம்ப தொடர்ந்து வச்சுக்கோங்க. எங்க தட்சிணாமூர்த்தி சன்னிதானம் இருக்கோ அது வேலைக்கிழமை சரிங்க கஸ்தூரி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், மர மஞ்சள், விரலி மஞ்சள். சரி. இந்த 3 மஞ்சளையும் எடுத்து பூ தொடுக்கிற மாதிரி தொடுத்துக்கணும். சரிங்க ஐயா. தொடுத்துட்டு அது சும்மா ஒரு 4 நாள் துண்டு எடுத்துக்கிட்டா போதும். தொடுத்து அங்க தட்சிணாமூர்த்தி பாதத்துல வச்சிடணும். அதை தட்சிணாமூர்த்தி பாதத்துல. சரிங்க. ஆமா. ஓம்கார வித்தகம் பிரகஸ்பதையே அனுகிரகம். இந்த மந்திரத்தை இணையதளத்துல வந்து பார்த்துக்கோங்க. சரிங்க ஐயா. இந்த மந்திரத்தை 12 முறை சொல்லி அந்த பாதத்துல வச்சிருங்க. 12 முறை. சரிங்க. ஆமா, வச்சுட்டு அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழ சாதம் கும்பம் போல போடுங்க. சரிங்க. அதை போட்டு அதுக்கு மேலே தேங்காய் உடைச்சி வச்சு 2 நெய் தீபம் போடுங்க. அது மஞ்சள் நிற திரிச்சு அதை வந்து பன்னீரில் ஊற வச்சு அதை போடுங்க, காய வச்சு. சரிங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாதம் முன்னாடி நிவேத்தியம் பண்ணி உங்கள் கையால் 3 வியாழக்கிழமை தானம் கொடுத்துட்டு வாங்க. 3 வியாழக்கிழமை. சரிங்க ஐயா. ஆமாம், இதை வந்து விடாதீங்க. இது செய்யறது கொஞ்சம் உங்களை தடுக்க பார்க்கும். சரிங்க ஐயா. இதை பிடிச்சிட்டு எங்கே புதன்கிழமை அம்பாள் கோயில் இருக்கோ அதில் புத்து இருக்கிறதா கண்டுபிடிச்சிக்கோங்க. இருக்குங்க ஐயா, இருக்குங்க. அந்த புத்துக்கு போயிட்டு புதன்கிழமை போகணும். சூரிய உதயத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு, சரிங்க ஐயா, அங்க ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க. சிவப்பு நிற துணியில. சிவப்பு நிற துணியில. சரி. ஏத்துட்டு 11 சுத்து சுத்திட்டு, சரிங்க ஐயா, நீர் மோர் பானகம் அங்கேயே வச்சுட்டு, நீர் மோர் பானகம். சரி. அங்கேயே வச்சுட்டு பருப்பு பொடி சாதம். சரிங்க. அது பருப்பு பொடி சாதம், பிரண்ட தொகையல்.
பிரண்டை துவையல். சரி. அங்கே வச்சு படைச்சி உங்கள் கையால் தானம் கொடுங்க. இதை செவ்வாய்க்கிழமை 5 வாரம் செய்துட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை 5 வாரம். சரிங்க. நல்ல மாற்றம் வரும். கண்டிப்பாக ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவீங்க. பேரை மாற்றிக்கோங்க. சரிங்க ஐயா. நான் 3 வருஷமா ட்ரை பண்ணுங்க ஐயா. இன்னைக்குதான் பாமன் சாவணிகளை உண்மையாவே திருவடிகள் தரணும்னு சொல்லி லைன் போட்டங்க. ஃபர்ஸ்ட் லைன் கிடைச்சிட்டுங்க. எல்லாத்துக்கும் அதாவது விதியை விளக்க யாராலையும் முடியாது. சரியா? விதியை விளக்கணுங்கிற அனுகிரகம் இறைவன் கொடுத்திருந்தாத்தான் அது லைன் கிடைக்கிறதோ, நான் சொல்றதோ, நீங்க செய்யறதோ. சரிங்க. அந்த அனுகிரகங்கள்லாம் முடியாது. இன்னைக்கு 1,00,000 பேர் பார்க்குறாங்க, 1,00,000 பேருக்கு லைன் கிடைச்சிடாது இல்லையா? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. நல்லா இருக்கு சாமி, நல்லா இருக்கு. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையிலிருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக கேட்குறேங்க. பேர் சங்கருங்க. சங்கர், என்ன வயசாச்சு? 55 ஆகுது சார். சொல்லுங்க சங்கர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தொழில ஒரு நிரந்தரமா இல்லை சார். சரி, நிரந்தரமா இல்லை, என்ன பண்ணுது? அதான் அப்பப்போ இடைஞ்சல் ஆகுது சார். என்னங்க தொழில் பண்றேங்க, அங்கே கடைக்கு கொண்டு போய் சரக்கு போடுறேன். என்ன சரக்குங்க? இந்த நூல் பந்து சார். சரி 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 சரி. அப்பப்போ ரொம்ப இடைஞ்சல் கொடுக்குது சார். சரி, பரவாயில்ல. 18 வயசுல ஏதாவது தண்ணியில பிரச்சனை வந்து மாட்டி தப்பிச்சிங்க? தண்ணியில இல்லை சார். தண்ணிலங்க பஸ்ல போகும்போது கீழே விழுந்தேன் ஒரு தடவை. அது ஒண்ணு இருக்கு. அது டைஃபாய்டு ஜுரம் அந்த மாதிரி ஏதாவது வந்துதா? வந்திருக்குங்க. காய்ச்சல் வந்திருக்கு சின்ன வயசுல இருக்கும்போது. அது சின்ன வயசுல தான் வந்துச்சு. ஆமாங்க. சரி, உங்க தாத்தாவுக்கு 2 தார் இருந்ததா? தாத்தா 2 தாரம் இல்லைங்க, ஒரு தாரம் தான். அப்பாவுக்கு? அப்பாவுக்கு ஒரு தாரம் தாங்க. தாத்தாவுக்கு நல்லா தெரியுமா உங்களுக்கு? தெரியுங்க, நல்லா தெரியுங்க. அது ஒரு புன் சிரிப்பு இருக்காதியே? இல்லை, நீ கேட்குறது சிரிப்பா இருந்துச்சு. இல்லை 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 இல்லை, அது வேற விஷயம். அதாவது என்ன தெரியுமா, 2 வருஷம் நல்லா போகும் உங்களுக்கு. ஆமாங்க. 3ஆவது வருஷம் சிக்கல் வரும். சிக்கல் வருது, அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. இல்லை, நான் சொல்கிறேன் கேளுங்க. எதுக்கு நான் சிரிச்சேன்றது அப்புறம் சொல்கிறேன். திருப்பியும் 2 வருஷம் நல்லா போகும், திருப்பியும் பிரச்சனை வரும். நீங்கள் சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெண்களால் அதிகமாக ஏற்படுத்தும். தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. இது எல்லாம் வந்து கொஞ்சம் சிக்கல். இது என்ன மாரிவடு தோஷம்னு சொல்கிறாங்க. இது மாரிவடி தோஷம். எப்போவாவது பாம்பு அடிச்சிருக்கீங்களா? பாம்பு சின்ன வயசுல அடிச்சிருப்பீங்க. ஞாபகம் இல்லைங்க. சரி சரி சரி, போகட்டும். இது என்ன பண்ணுங்க, திங்கக்கிழமை 2 வாரம் அம்பாள் கோயிலுக்கு போயிட்டு வேப்ப இலை இருக்குல்ல, ஆமாங்க, அதை மஞ்சளோட சேர்த்து அரைக்கணும். அந்த 2 உருண்டை அந்த உருட்டிக்கணும். அதில் ஜவ்வாது கொஞ்சம் கலந்துக்கணும். ஜவ்வாது. ஒரு மந்தார இலை கிடைச்சா நல்லது. அப்படி இல்லைன்னா வாழைப்பூ இருக்கு தெரியுமா? ஆமாங்க, வாழைப்பூ இருக்கு. அந்த வாழைப்பூ மடல், அந்த மடல் எடுத்து அந்த 2 மடல் வச்சு கப்பல் மாதிரி அதில் 2 உருண்டை வச்சு அதில் வந்து நெய் தீபம் போட்டுட்டு 2 ஏலக்காய் அதில் போட்டுருணும். சரிங்க. அது தாமரை தண்டு திரி இருக்கணும். ஆமாங்க. இது வந்து 2 திங்கட்கிழமை இந்த மாதிரி போட்டுட்டு 2 விதமான பிரசாதம் செய்யுங்க. ஒன்று உருண்டையாக இருக்கணும், இன்னொன்று வட்டமாக இருக்கணும். தோசை, இட்லி, இடியாப்பம் அந்த மாதிரி. இன்னொன்று உருண்டை லட்டு போல. அந்த மாதிரி நிவேத்தியம் பண்ணி அந்த அம்பாளுக்கு சுமங்கலி பொருள் அல்லது அபிஷேக பொருள் வாங்கி கொடுங்க. எந்த கோயிலில் செய்கிறீங்களோ அதை அம்பாளுக்கு. சரிங்க. ஆமாம். 2 பிரதோஷத்துக்கு 2 பிரதோஷம் பாலும் வெள்ளமும் வாங்கி நந்திக்கு கொடுத்துட்டு, இது ரொம்ப முக்கியமான விஷயம், புரியுதுங்களா? அங்கே தயிர் சாதம் செய்து நிவேதம் செய்து தயிர் சாதம் அன்னைக்கு அந்த பிரதோஷத்தை அன்னைக்கு தானம் கொடுக்கணும். சரிங்க. சதுர்த்தி வருது இல்லையா? சதுர்த்தி. அந்த சதுர்த்திக்கு மாலை நேரத்தில் போய் நிலாவை பார்த்து ஓம் பஸ்மா பத்மாய அனுகிரகம், பஸ்ம பத்மாய அனுகிரக சித்திதா, இந்த மந்திரத்தை சொல்லி பிரார்த்தனை பண்ணி, அது இணையதளத்தில் வந்துடும் பாருங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு நேரா விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பால்ல ஏதாவது நிவேத்தியம் பண்ணி உங்க கையில தானம் கொடுத்துட்டு வாங்க. பால்ல. இதை செய்து பாருங்க, நல்ல மாற்றம் வந்துடும்.
2 வாரமா சாமி? ஆமாம், சரிங்க சாமி. நல்லா செய்யுங்க. நல்லதுங்க, ரொம்ப நன்றி. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? ஈஸ்வர்லேருந்து பேசுகிறேன் சாமிஜி. எங்கம்மா? செங்கல்பட்டு சாமிஜி. செங்கல்பட்டில் யாருக்காக கேட்க போகிறீங்க? அக்காக்காக சாமிஜி. எங்களை ஆசீர்வாதம் பண்ணீங்க சாமிஜி, எங்கள் ஃபேமிலியோட. சீரும் சிறப்புமா குறையெல்லாம் நீங்கி பிரார்த்தனைகளும் என்னிடத்துல என்ன கேட்கணும்னு நினைச்சிங்களோ அது நிறைவேறி நல்லா இருங்க சாமிஜி. அக்காக்காக கேட்கணும் சாமிஜி. அக்கா பேர் என்னம்மா? மகேஸ்வரி சாமிஜி. மகேஸ்வரி, ஜெகதீஸ்வரி, பாகீஸ்வரி, யோகீஸ்வரி, ஈஸ்வரி, அதான் சொல்லுங்க சாமிஜி. அக்காவுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்திருக்கு சாமிஜி. கண்ணா ஏற்கனவே என்கிட்ட பேசியிருக்கேடா. பேசியிருக்கேன் சாமிஜி. அப்ப நீங்க சிங் மந்திர சொல்ல சொன்னீங்க சாமிஜி அக்காவை. அப்ப 48 வாட்டி சொல்ல சொன்ன சாமிஜி. பரிகாரம் செஞ்சேன் சாமிஜி. அப்ப கூட சரியாகல சாமிஜி. அக்கா கரெக்டா சொன்னாங்கன்னா தெரியுமா? கரெக்டா செஞ்சாங்க சாமிஜி. அக்கா பக்கத்துல இருக்காங்களா? இல்ல சாமிஜி. அதான் சரி கண்ணா. என்ன டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க? சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிருக்காங்க. பக்கத்துல ஒரு குரல் கேக்குது, அது யாரு? அக்கா சாமிஜி. வேற அக்கா சாமிஜி. நாங்க 4 பொண்ணு சாமிஜி அப்பாக்கு. எல்லா அக்காவுக்கும் பிரச்சனை தானா? ஆமா சாமிஜி. சரி கண்ணா, மா இத நான் சொல்றேம்மா. இந்த நேர் அலைவரிசையில உங்க விஷயங்களை அலசி ஆய்வு செய்து நான் அதுக்கு ஒரு வழி சொல்றது. இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் வந்ததுனால நீங்க செங்கல்பட்டுல தானே இருக்கீங்க? இல்ல சாமி, செங்கல்பட்டு உள்ள ஈஸ்வர் சாமிஜி. உள்ள போணும் சாமி. சரி, எங்கன்னா இருக்கட்டும், பக்கத்துல தானே இருக்கீங்க. வந்து நேரா பாடுறா கண்ணா. சாமிஜி 28ஆம் தேதி அப்பாயின்மெண்ட் சாமிஜி. வந்துருங்கம்மா, நான் பார்த்து அதை என்ன பண்ணலான்னு சொல்றேன். ஏன்னா உங்க விஷயம் பெருசுமா. சாமிஜி 25ஆம் தேதி கோர்ட்டுக்கு போனோம் சாமிஜி. நீ அது போங்க, நான் அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் எதுவும் ஒன்றும் வக்கீல் வச்சு ஒரு நோட்டீஸ் கொடுத்து வாழ போகிறேன்னு சொல்லுங்கள், வேறு ஒன்றும் வேணாம். நீங்கள் வந்து என்னை பாருங்கள். நல்லது கண்ணா. இது டைவர்ஸு அப்பா ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் 4 பெண் குழந்தைங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் பார்த்துட்ருக்க உங்களுக்கு சொல்கிறேன் நான். இந்த 4 பெண் குழந்தைகளுடைய வாழ்க்கையும் 100க்கு 70 குடும்பங்களில் சரி இருக்காதுங்க. 70 குடும்பங்கள் நீங்கள் ஒன்றா பாருங்கள். ஒன்று நோய் இருக்கணும், அல்லது வாழ்க்கை சரி இருக்கக்கூடாது, அல்லது திருமணம் ஆகக்கூடாது, அல்லது குழந்தை இருக்கக்கூடாது, அல்லது நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, அல்லது பிரிஞ்சு இருக்கணும், அல்லது டைவர்ஸ் ஆகணும். இப்படி சில பேர் கல்யாணமே பண்ணிக்காமல் வாழ்க்கை நடத்துவாங்க. இதெல்லாம் இருக்குங்க. இதுக்கு கூட நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. வருங்காலத்தில் நம்ம அதை பற்றி சொல்லுவோம். இப்போ கோபுரத்தை பார்த்துட்டா அதை கும்பிட்டுட்டா இறைவனுடைய அருள் கிடைக்குமா? மலையை பார்த்து கும்பிட்டுட்டா இறைவனுடைய அருள் கிடைக்குமா? கொடிமரத்தை பார்த்து கும்பிட்டுட்டா இறைவனுடைய அருள் கிடைக்குமா? அப்படிங்கிற அந்த நண்பர் கூடவே எப்பவுமே பாருங்கள், கூட ஒரு அவரே கேட்க மாட்டான். இது ஏதோ இவர் பண்ணுறாருன்னு சொல்லி அவனும் கூட சேர்ந்து கையெழுத்து கும்பிட்டு நெய்ஸாக வந்து நம்மளே கேட்பான். உலகம் எப்பவுமே அப்படி தாங்க. ஆனால் அது எப்படின்னா இருக்கட்டும், இது கேள்வி நல்ல கேள்வி. இது நிறைய பேருக்குள்ள ஒரு சந்தேகமாக கூட இருக்கலாம். கோபுரத்தை பார்த்து நம்ம முதல்ல கோபுர தரிசனம் பாப விமோசனம்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளோ பெரிய விஷயம் அது. ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்ம என்ன ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, ஒரு மலையை பார்த்து கும்பிடுறோன்னா சும்மா இருக்கிற மலையை பார்த்து நம்ம கும்பிட மாட்டோம். இப்போது உதாரணத்துக்கு வந்து இப்போ பழனி மலை எடுத்துக்கோங்க, திருவண்ணாமலை எடுத்துக்கிட்டோங்க. கொடுத்தோம்னா அண்ணாமலைக்கு அரோகரான்னு சொல்கிறோம். அப்போது மனசுக்குள்ள நினைவுக்கு வருவது யார்? அடுத்த வாரம் பார்க்கலாம், காத்துட்ருங்க. வளமும் நலமும் ஒன்று குமிழ அந்த முருகப்பெருமானுடைய திருவருள் நம்மிடையே இருந்து தீவினையெல்லாம் கலைந்து நல்லதே நடக்க பாம்பன் குமர குருதாச சுவாமிகளும் உறுதுணையாக இருந்து நல்லவைகளெல்லாம் கிடைக்கப் பெறட்டும். நன்றாக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். எண்ணமும் மனமும் தூய்மை கொண்டு அனைத்தையும் வெல்ல வேண்டும். அடுத்த வாரம் பார்க்கலாம். வணக்கம்.